24 மணி நேரத்தை பிரித்து 8-8-8 அப்படின்னு சொல்கிறாங்க. 8 மணி நேரம் தூக்கம், 8 மணி நேரம் வேலை, 8 மணி நேரம் நமக்குன்னு செலவு பண்ணுறது அப்படின்னு சொல்கிறாங்க. இது பாசிபிளா? சாத்தியமா? நிச்சயமாக கஷ்டம் தாங்க. அந்த மனித இனம் தன்னுடைய உடலையும் மனசையும் எப்படி பாதுகாக்கிறது அப்படிங்கும்போது இந்த தூக்கம் அப்படிங்கிறது அதில் ஒரு பெரிய பார்ட்டாக இருக்குது. மூளைக்கு ரெஸ்ட் கொடுக்கணும் அப்படின்னா, மூளையினால தான் இந்த உடம்பே இயங்கிட்டு இருக்குன்னா அதுக்கு ஒரு ரெஸ்ட் வேணும். எவ்வளோ ரெஸ்ட் வேணும்? நிச்சயமாக 6லேருந்து 8 மணி நேரம் தூக்கங்கிறது ரொம்ப அவசியம். நல்ல மைண்டை ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. மீ டைம், அதாவது நைட்டு படுக்க போகிறதுக்கு அரை மணி நேரம் முன்னாடி நல்ல பாட்டு கேளுங்க. உங்களுக்கு பிடிச்ச பாட்டு பிளேலிஸ்ட்டை போட்டு கேளுங்க. இல்லை நல்ல புத்தகங்கள் படிங்க. இல்லைன்னா நல்ல சிரிப்பான நல்ல ஜாலியான வீடியோஸ் பாருங்கள். ஒரு என்ன ஹியூமர் சென்ஸோட இருக்கக்கூடிய வீடியோஸ் பாருங்கள். அப்படியும் இல்லை அப்படின்னா, இதெல்லாமும் நான் பண்ணிட்டே இருந்தாலும் எனக்கு தூக்கம் வரல அப்படின்னா, ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு அழகான முதிரை இருக்குது. வாங்க அதை பார்க்கலாம். ஹெல்த் கஃபே நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் புவனேஸ்வரி, யோக சிகிச்சை நிபுணர். இந்த காலம் அப்படிங்கிறது அந்த காலம் அப்படின்னு எல்லாம் பேசும்பொழுது, இந்த காலத்துக்கும் அந்த காலத்துக்கும் என்ன வித்தியாசம்? நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. வாழ்க்கையில ஒவ்வொரு கட்டத்தையும் நம்ம தாண்டி வரும்போது ஒரு பருவத்தையும் தாண்டி வந்துட்டு இருக்கோம். பழைய காலம் அப்படி இருந்ததுன்னு நம்ம பேரண்ட்ஸ், நம்ம அங்கிள், சித்தப்பா எல்லாரும் பேசும்போது, இப்பெல்லாம் என்ன சொல்றீங்க நீங்க? ஏதோ பேரெல்லாம் வச்சிருக்கீங்க இல்ல, பெரியவங்க ஏதாவது பேசும்போது பூமர் மாதிரி எல்லாம் பேசுறீங்க, அப்படியெல்லாம் சொல்றீங்க இல்ல. ஆக்சுவலி என்னன்னா, வாழ்க்கையில பெரியவங்க சொல்றது எல்லாமே இப்போ இருக்கக்கூடிய ஜெனரேஷன் இந்த வாழ்க்கை முறைக்கு ஒத்து வரல அப்படின்னா கூட சில விஷயங்களை நீங்க எடுத்துக்கலாம். உதாரணத்துக்கு, காத்தால சீக்கிரமா எழுந்திருக்கிறது, நைட்டு சீக்கிரமா படுத்தாதான் காலையில எழுந்திருக்க முடியும் அப்படிங்கிறது. இதுல பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு தியரி எல்லாம் சொல்றாங்க பாத்தீங்களா? 24 மணி நேரத்தை பிரிச்சு 8-8-8 அப்படின்னு சொல்றாங்க. 8 மணி நேரம் தூக்கம், 8 மணி நேரம் வேலை, 8 மணி நேரம் நமக்குன்னு செலவு பண்றது அப்படின்னு சொல்றாங்க. இது பாசிபிளா? சாத்தியமா? நிச்சயமா கஷ்டம் தாங்க. 8 மணி நேரம் யாரால தூங்க முடியும்? 8 மணி நேரமா வேலை பார்க்குறோம். எவ்வளோ வேலை பார்க்க வேண்டியது இருக்குது, நிறைய வேலை பார்க்க வேண்டியது இருக்குது. நம்ம 8 மணி நேரம் தான் பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு லிமிட்டேஷன் இருந்தால் கூட நம்மளுடைய திருப்திக்கு, நம்ம வேலையை முடிக்கிறதுக்கு நம்ம இன்னும் அதிகமாக தான் உழைக்கிறோம். இதெல்லாம் உழைக்கிறோம், சாப்பிட்றோம், ட்ரெஸ் பண்ணிக்கிறோம், தூங்குறோம், வெளியில் போகிறோம், ஜாலியாக இருக்கோம், என்ஜாய் பண்ணுறோம், எல்லாம் இருக்குங்க. ஆனால் இதில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தூக்கம். இரவு பகல் ரெண்டு இருக்கு இல்லையா? பகல்னு இருக்கும்பொழுது இரவு கட்டாயமாக இருந்தே தீரும். அந்த இரவு எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓய்வு எடுக்கிறதுக்கு. நீங்கள் மரத்தில் பேர்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா சாயங்கால நேரத்தில் அழகாக வந்துடும். 4-5 மணிக்கெல்லாம் எல்லாம் வெளியில் போகும். ஈவினிங் அதோட இடத்துல செட் ஆகிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? ரெஸ்ட்டுக்கு. மனுஷன் மட்டும்தான் காலையில், சாயங்காலம், ராத்திரி எல்லா நேரமும் வேலை செஞ்சுட்டு இருக்கான். இந்த உடம்புக்கு நீங்கள் ஒரு ரெஸ்ட் கொடுக்கணும். தூக்கம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை பற்றி தான் இன்னைக்கு பேச போகிறோம். தூக்கம் அப்படிங்கிறது நம்மளுக்கு ரொம்ப 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 இன்றியமையாதது. எல்லாருக்குமே, அதாவது இந்த உலகத்துல மொத்தம் எவ்வளவு உயிரினங்கள் இருக்கு தெரியுமா? 1000, 2000, லட்சம் அப்படின்னு நினைச்சிட்டே போனோம்னா மொத்தம் 84 லட்சம் உயிரினங்கள் இந்த உலகத்துல இருக்கு. அப்பா, என்னங்க இது 84 லட்சம் உயிரினம்? ஆமா, இந்த 84 லட்சம் உயிரினங்கள்ல மனித இனம் தான் உயர்ந்த இனம். அப்படி டாப் எதுக்கு வருது? அந்த மனித இனம் தன்னுடைய உடலையும் மனசையும் எப்படி பாதுகாக்கிறது அப்படிங்கும்போது இந்த தூக்கம் அப்படிங்கிறது அதில் ஒரு பெரிய பார்ட்டாக இருக்குது. இந்த 84 லட்சம் உயிரினங்களை எல்லா உயிரினங்களும் இரவானா தூங்குதுங்க. அது எந்த நாடாக இருந்தாலும் சரி, மனுஷன் மட்டும்தான் தூங்குறது இல்லை. அதாவது மனுஷன் மட்டும்தான் எந்த நேரத்தில் எது செய்யணுமோ அதை செய்யாமல் தன்னுடைய வசதிக்கேற்ப வாழ்ந்துட்டு இருக்கான். இயற்கைக்கு வாழாமல் தன்னுடைய வசதிக்கேற்ப வாழ்ந்துட்டு இருக்கான். இப்போ காலையில் ஒரு 6 மணிக்கு எழுந்திருச்சு இரவு 10 மணிக்கு வரைக்கும் நமக்கு டைம் இருக்குது. ஆனால் அந்த 10 மணியிலிருந்து மறுநாள் காலையில் 5 மணி 6 மணி வரைக்கும் நம்மளுடைய தூக்க நேரம். நிறைய பேர் அது தூங்குறது இல்லை. இன்னும் சொல்ல போனா, இந்த மொபைல் போன் வந்ததுலேருந்தும் சரி, லேப்டாப்லயும் எல்லா நேரமும் நீங்க வேலை பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. தாராளமா வேலை பாருங்க. நீங்க உழைக்கணும், நிறைய படிக்கணும், பெரிய லெவலுக்கு வரணும், அதெல்லாம் ரைட்டு தான். ஆனா இந்த உடல் 206 எலும்புகளால ஆனது. அது மட்டும் இல்லாமல் இந்த உடம்புல மொத்தம் 72,000 நாடிகள் இருக்குது. இந்த 72,000 நாடிகளினுடைய கனெக்டிவிட்டி அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது மட்டும் இல்லாமல் நம்ம உடம்புல எத்தனை சிஸ்டம்ஸ் இருக்குது, டைஜஸ்டிவ் சிஸ்டம்லேருந்து, போன்லேருந்து, டிஷ்யூலேருந்து எத்தனை சிஸ்டம் இருக்குது. இந்த சிஸ்டம் எல்லாத்துக்குமே ஒரு ரெஸ்ட் கொடுக்கணும். இந்த சிஸ்டம் எல்லாமே நமக்காக தான் உழைச்சிட்ருக்கு. எத்தனை பேர் நம்ம உடம்பை பார்க்குறோம்? நம்ம உடம்புக்குள்ளார எத்தனை ஆர்கன்ஸ் இருக்குது, அது எப்படி உழைச்சிட்ருக்கு? இரவு நேரம் வரும்பொழுது இந்த சிஸ்டம் எல்லாத்துக்கும் ஒரு ரெஸ்ட் வேணும்னா, அதே சமயத்தில் மூளைக்கும் ரெஸ்ட் வேணும். மூளை அப்படிங்கிறது தான் நம்மளுடைய உடம்பினுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ். மூளைச்சாவு ஏற்பட்டுடுச்சுன்னா உடம்புல எதுவுமே கிடையாது. ஸோ அந்த மூளைச்சாவு ஆனால் உடம்பு
எல்லா அவயவங்களும் உயிரோடு இருக்கும், ஹார்ட்டும் துடிச்சிட்டு இருக்கும். ஆனால் அந்த உடம்பு இயங்குவதற்கான சக்தியோ இயங்குவதற்கான கட்டளைகளோ அந்த மூளையிலிருந்து வராது. ஏன்னா மூளை வந்து டெட் ஆகிடுது. அதுக்கப்புறம் அந்த உடம்பு வந்து ஒரு உடம்பு தான், அதுக்கு உயிர் இருக்குது அப்படின்னு சொல்லவே முடியாது. அந்த மூளைக்கு ரெஸ்ட் கொடுக்கணும் அப்படின்னா, மூளையினால தான் இந்த உடம்பே இயங்கிட்டு இருக்குன்னா அதுக்கு ஒரு ரெஸ்ட் வேணும். எவ்வளோ ரெஸ்ட் வேணும்? நிச்சயமாக 6லிருந்து 8 மணி நேரம் தூக்கங்கிறது ரொம்ப அவசியம். இன்னொரு விஷயம் முக்கியமானது ஒன்று புரிஞ்சுக்கோங்க. நம்மளுடைய உடம்புல நாம் எப்படி பழக்கப்படுத்துகிறோமோ அப்படி தான் பழகும். நைட்டு 12 மணிக்கு நீங்கள் சாப்பிட்டு 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 ஒரு வாரம் பழக்கப்படுத்திட்டீங்கன்னா அடுத்த 8வது நாள் 12 மணிக்கு உங்களுக்கு பசிக்கும், சாப்பாடு கேட்கும். அதே மாதிரி 9 மணிக்கு நீங்கள் சாப்பிட்டுட்டா கூட 12 மணிக்கு ஏதாவது சாப்பிட்டா தேவலாம் போல இருக்கு. ஏன் தெரியுமா? உங்களுடைய உடம்பு அப்படி நீங்கள் பழக்கப்படுத்துறீங்க. அப்படி பழக்கப்படுத்தும் பொழுது இந்த தூக்கம் அப்படிங்கிறது என்ன ஆயிடுதுன்னா, வேலை முதன்மையாக இருக்கிறதுனால தூக்கம் பின்னாடி வந்துடுது. இப்போ சில பேர் சொல்லுவாங்க, இப்போ என்னோட பேஷண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸே சொல்லுவாங்க, என்னென்னா மேடம் நாங்கள் வந்து நைட்டு தூங்கலை, ஆனால் காலையில் 7 மணிக்கு படுத்து மத்தியானம் 2 மணிக்கு எழுந்திருக்கிறோம். தப்பு. நம்ம மூளையில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பகலில் என்ன விதமான கெமிக்கல்ஸ் எல்லாம் சுரக்குது, இரவில் என்ன விதமான கெமிக்கல், அது ஒரு பார்ட், அதை தனியாக இன்னொரு எபிசோடில் நான் சொல்கிறேன். இரவு நீங்கள் உங்களுடைய மூளை வந்து ரெஸ்ட் அடையும் பொழுது உங்கள் மூளையில் இருக்கக்கூடிய நியூரான்கள் எல்லாத்துக்குமே மிகப்பெரிய ஒரு ரெஸ்ட் வருது. அது மட்டும் இல்லாமல் அது புதுப்பிக்கப்படுது. நம்ம பகலில் என்ன விஷயங்கள்லாம் பார்த்தோமோ அது எல்லாத்தையுமே அதில் முக்கியமானதுன்னு நாம் எதை நினைச்சோமோ அதை மட்டும் மூளை ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கிட்டு மற்றது எல்லாத்தையும் டெலீட் பண்ணிடுது. டெலீட் பண்ணிட்டு மூளையும் ஷட் டவுன் ஆகி தூங்குறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், நம்ம 11 மணிக்கு படுக்க போகிறோம்னு வச்சுக்கோங்க. 11 மணிக்கு படுக்க போகும்போது எப்போ சாப்பிடுவோம்? 9:30 மணிக்கு சாப்பிட்றோம். ஸோ 9:30 மணிக்கு சாப்பிட்டோன்னே 10:30, 11 அப்போ பார்த்தீங்கன்னா 1.5 மணி நேரம் தான் கேப் இருக்கும். ஆனால் நீங்கள் சாப்பிட்ட சாப்பாடு ஜீரணம் ஆகிறதுக்கு 3லிருந்து 3.5 மணி நேரம் எடுத்துக்கும் நம்மளுடைய வயிறு. நம்ம வயிறு செரிமான மண்டலத்துக்கு கட்டளை கொடுக்கறது மூளை. அப்போ மூளையிலிருந்து இந்த செரிமான மண்டலத்துக்கு கட்டளை வந்து இது எல்லாத்தையும் முடிச்சு க்ளீன் பண்ண, நம்ம கிச்சன் க்ளீன் பண்ணி வச்சுட்டு வரோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி வயிறு எல்லாத்தையும் முடிச்சுட்டு அந்த ஒர்க்கெல்லாம் முடிக்கிறதுக்கு 3.5லிருந்து 4 மணி நேரம் ஆகும். இப்போ நீங்கள் 11 மணிக்கு படுக்க போறீங்கன்னா 12, 1, 2, 3 மணிக்கு தான் அந்த வேலையெல்லாம் முடியும். ஸோ இது முடிஞ்ச பிற்பாடு மூளை என்ன பண்ணும்? அதனுடைய வேலையை ஆரம்பிக்கும். அப்போ என்ன வேலையை ஆரம்பிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உடம்பெல்லாம் எல்லா விதம் எந்த இயக்கமும் இல்லாமல் நீங்கள் படுத்துட்டு இருப்பீங்க, சுவாசம் போயிட்டு இருக்கும், தூங்கிட்டு இருப்பீங்க. ஆனால் மூளை என்ன பண்ணுது? இந்த கட்டளைகள்லாம் உடம்பினுடைய இயக்கங்கள் முடிஞ்ச பிறகு அதுக்கப்புறம் என்ன பண்ணுது? தான் என்ன காலையிலேருந்து பார்த்தோம், என்ன ஃபைல்ஸ் எல்லாம் நம்ம ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கணும், எதெல்லாம் டெலீட் பண்ணோம், இதெல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அது டோட்டலாக ஷட் டவுன் ஆகிறதுக்கு 2 மணி நேரம் எடுத்துக்குது. அப்போ நீங்கள் 3 மணிக்கு இந்த வயிறு ஒர்க்கு, செரிமான மண்டல ஒர்க்கு முடியுது அப்படின்னா 4, 5 மணிக்கு தான் மூளை தூங்க போகுது. மூளை தூங்கின பிற்பாடு என்ன ஆகுது? அதுதான் டீப் ஸ்லீப். அது வரைக்கும் யாராவது தொட்டா முழிச்சுப்பீங்க, சத்தம் கேட்டா முழிச்சுப்பீங்க, ஃபேன் ஆஃப் ஆனா முழிச்சுப்பீங்க, திடீர்னு வெளியில் ஒரு இடி இடிச்சா முழிச்சுப்பீங்க. ஏன்னா உங்களுடைய உடலோட இயக்கம் 50% தான் அமைதியாக இருக்கு. ஆனால் மூளை வந்து ரொம்ப விழிப்புணர்வோடு இருக்கு. மூளை விழிப்புணர்வோடு இருக்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடம்பு ஏதாவது ஒரு டச் ஆனால் கூட மூளை முழிச்சிட்டே இருக்கிறதுனால உடனே நம்மளை எழுப்பி விட்டுடும். ஸோ அப்போ 5 மணிக்கு மூளை தூங்க போகுது, ஷட் டவுன் ஆகுதுன்னா 5லிருந்து 6, 7, 8, 9, 10, 11, 12 மணி வரைக்கும் நமக்கு தூக்கம் வேணும். அந்த 7 மணி நேரம் தூக்கம். அப்போ நீங்கள் நைட்டு தூங்குனது தூக்கமே கிடையாது. ஓகேங்களா? ஏன்னா சாப்பிட்டுட்டு தூங்கக்கூடாது. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா 6லிருந்து 7:30 மணிக்குள்ளே நீங்கள் சாப்பாடை முடிச்சிடணும். முடிச்சிட்டிங்கன்னா 8:30, 9, 10:30 அப்போ 3 மணி நேரம் நீங்கள் முழிச்சிட்டு இருக்கும்போது உங்களோட செரிமான மண்டல வேலையெல்லாம் முடிஞ்சிடும். 10:30 மணிக்குலேருந்து 11 மணிக்கு நீங்கள் படுக்க போகும்போது அந்த 10:30லேருந்து 12:30 வரைக்கும் மூளை வந்து அதோடைய வேலையெல்லாம் முடிச்சுக்கும். முடிச்சுக்கிட்டு 12 மணிக்கு தூங்க போயிடுச்சுன்னா கரெக்டாக 6 மணிக்கு 7 மணிக்கு நீங்கள் முழிக்கும் போது உங்களுக்கு எந்த விதமான டென்ஷனும் இருக்காது, மைண்டு ரிலாக்ஸ்டாக இருக்கும். எழுந்திருக்கும் போது ஒரு நல்ல தூக்கம் முடிச்சு எனர்ஜியோடு நீங்கள் எழுந்திருப்பீங்க. அந்த எனர்ஜியோட எழுந்திருக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்றைக்கி டே ஃபுல்லாக நீங்கள் எனர்ஜெட்டிக்காக இருப்பீங்க, நல்லா வேலை பார்ப்பீங்க. சரியாக தூங்காமல் இல்லை பகலில் தூங்கி பழக்கப்பட்டு நீங்கள் எழுந்திங்கன்னா யூ ஒன்ட் பிலீவ், அடுத்த நாள் ஃபுல்லாக நம்ம எரிச்சலோடு இருப்போம், இல்லைன்னா தலைவலியோடு இருப்போம், இல்லைன்னா டீஹைட்ரேட் ஆகும் பாடி, தண்ணி சத்து இருக்காது, கண்ணு எரியும், மூளைக்கு எரிச்சல் வரும். மூளை என்ன பண்ணும்? யாராவது சொன்ன சல்லுன்னு விழுவாங்க. எதுக்கு? எனக்கு பேசாமல் இரு, தூக்கமே இல்லை, எனக்கு ரொம்ப கோவமாக வருது அப்படிம்பாங்க. அந்த மாதிரியெல்லாம் இருந்ததுன்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய உடம்பு தான் வீணாக போகும். சரி, கரெக்டாக நான் படுக்கிறேன், எனக்கு தூக்கம் வரமாட்டேங்குது, இப்போ நீங்கள் சொல்கிறதெல்லாம் எங்களுக்கு புரியுது, நாங்கள் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா இவ்வளோ நாள் இருந்த பேட்டர்னை கொஞ்சம் மாற்றிக்கிட்டு நாங்கள் வந்து நல்லா தூங்கணும்னு நினைக்கிறோம். அதுக்கு யோக சிகிச்சை முறையில் ஏதாவது இருக்கா அப்படின்னா, ரிலாக்ஸேஷன், நல்ல மைண்டை ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. மீ டைம், அதாவது நைட்டு படுக்க போகிறதுக்கு 1/2 மணி நேரம் முன்னாடி நல்ல பாட்டு கேளுங்க, உங்களுக்கு பிடிச்ச பாட்டு பிளேலிஸ்ட் போட்டு கேளுங்க, இல்லை நல்ல புத்தகங்கள் படிங்க, இல்லைன்னா நல்ல சிரிப்பான நல்ல ஜாலியான வீடியோஸ் பாருங்க, ஒரு என்ன ஹியூமர் சென்ஸோட இருக்கக்கூடிய வீடியோஸ் பாருங்க. அப்படியும் இல்லை அப்படின்னா இதெல்லாமும் நான் பண்ணிட்டே இருந்தாலும் எனக்கு தூக்கம் வரல அப்படின்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு அழகான முதிரை இருக்குது, வாங்க அதை பார்க்கலாம். முதிரை அப்படின்னா என்னன்னு உங்களுக்கு தெரியும். முதிரைகள் அப்படின்னா ஜெஸ்டர், அதாவது ஒரு குறியீடு. நம்ம உடம்புல மொத்தம் 72,000 நாடிகள் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் நிறைய வர்ம புள்ளிகள் இருக்கு. இந்த நாடிகளினுடைய முடிவான ஒவ்வொரு
ஒவ்வொரு புள்ளியிலையும் நாம ஒரு குறிப்பிட்ட அளவு ப்ரெஷர் கொடுக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா அது தொடர்பான மூளையில இருக்கக்கூடிய அந்த தொடர்பான அந்த இடத்துக்கு போய் அது ஒரு சின்ன ப்ரெஷர் கொடுத்து நமக்கு என்ன தேவையோ அந்த பெனிஃபிட்டை அது கொடுக்குது. ஸோ இப்போ முதிரையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நல்ல தூக்கம் வர்றதுக்கு என்ன அப்படின்னா முதல்ல சூரிய முதிரை. சூரிய முதிரை அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரிய முதிரைங்கிறது வந்து நம்மளுடைய உடம்புல இருக்கக்கூடிய எனர்ஜியை இன்க்ரீஸ் பண்ணி நம்மளை ரிலாக்ஸ் பண்ணுறது. இப்போ பார்த்தீங்கன்னா கைகள் எப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த மோதிர விரல் இருக்கு இல்லையா, அந்த மோதிர விரல் இப்படி மடக்கிட்டு இந்த கட்டை விரலால் இந்த இடத்துல இப்படி பிடிச்சிக்கிறோம், அவ்வளோதான். இந்த 3 விரல் இப்படி இருக்கணும். ஸோ இந்த 3 விரல் எப்படி இருக்கணும் அப்படி, அதாவது இப்போ இடது கை பார்த்தீங்கன்னா இப்போது இது வந்து மோதிர விரல் இல்லையா, அந்த மோதிர விரலில் இந்த கட்டை விரலை இப்படி வச்சுக்கோங்க, அவ்வளோதான். இந்த இடத்துல எவ்வளோ ப்ரெஷர் கொடுக்கணும், போட்டு அழுத்தி, அதாவது நல்ல தூக்கம் வரணுங்கிறதுக்காக போட்டு அழுத்தாதீங்க, மெதுவாக உங்களுடைய இந்த இடம் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல ஒரு சின்ன ப்ரெஷர், அவ்வளோதான். இந்த இப்படி ப்ரெஷர் கொடுத்து இப்படி வச்சுக்கோங்க, அவ்வளோதான். இப்படி வச்சிங்கனாலே என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நாளைக்கெல்லாம் இந்த 2 கை விரல்களையும் இப்படி வச்சுட்டு கண்ணை மூடிக்கிட்டு பொறுமையாக நிதானமாக மூச்சு இழுத்து விடணும். நீங்கள் எப்படி இருக்கணும்னா உங்களுடைய படுக்கையில் படுத்துக்கிட்டு செய்யலாம், உட்காந்துக்கிட்டும் செய்யலாம். ஸோ இந்த இப்படி இருக்கு 5 விரல் இருக்கு, இதில் இந்த விரலில் இதை இப்படி வச்சுக்கணும். இப்படி வச்சுக்கிட்டு இந்த மாதிரி வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அழகாக உங்களுடைய மூச்சை சீராக பொறுமையாக மூச்சை இழுத்து விடுங்க, லைட்டு ப்ரெஷர் கொடுங்க. இந்த 3 விரலையும் டைட்டாக வச்சுக்காதீங்க, ரிலாக்ஸ்டாக வச்சுக்கோங்க. அப்படியே ரிலாக்ஸ்டாக வச்சுட்டு கண்ணை மூடிட்டு பொறுமையாக நிதானமாக மூச்சை இழுத்து விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களை அறியாமல் இந்த முதிரை அப்படியே வெளியில் வந்துடும், அப்படியே தூங்கிடுவீங்க, அவ்வளோதான். இது சூரிய முத்ரா. அடுத்தது ஞான் முத்ரான்னு பேர். ஞான் அப்படின்னாலே என்ன, நமக்கு உரிய ஞானம். என்ன ஞானம், நம்மளுடைய மூளைக்கு ஒரு ரெஸ்ட். இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ இந்த 5 விரல்கள் இருக்கு இல்லையா, இந்த விரல் அதாவது இந்த கட்டை விரலையும் இந்த ஆட்காட்டி விரலையும் சேர்த்து வச்சுக்கோங்க, அவ்வளோதான். இப்படி வச்சுட்டு உங்களுடைய கைகளை மேலே உங்களுடைய தொடை மேலே வச்சுக்கோங்க. தொடை மேலே வச்சுட்டு கண்ணை மூடிக்கிட்டு தீர்க்க சுவாச பிராணாயாமா, அதாவது ஒன்று மட்டுமே நமக்கு உதவி செய்யாது, அதோடு சேர்த்து இன்னொன்று என்ன பண்ணணும். இப்போ இந்த முதிரை வந்து இந்த இடத்துல இப்படி பண்ணுறீங்க, லைட்டு ப்ரெஷர் தான் கொடுக்கணும், இதுக்கு மேலே கொடுக்கக்கூடாது, போட்டு அழுத்தக்கூடாது. அப்புறம் இப்படி பிடிக்கிறது இப்படி அதெல்லாம் இல்லை. இந்த 2 டிப்பு இருக்குது பார்த்தீங்களா, இந்த 2 டிப்பு இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு சின்ன ஒரு ரவுண்டு வரும், இந்த 3 ஃபிங்கர்ஸ் டுகெதர், அவ்வளோதான். அப்படியே உங்கள் மேலே வச்சுட்டு படுக்கையிலேயே பக்கத்துலேயே வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணணும், விரல்களை அப்படி வச்சுட்டு பொறுமையாக மூச்சு இழுத்து விடுங்க. அந்த மூச்சு இழுத்து விடுறதுக்கு பேர் தீர்க்க சுவாச பிராணாயாமா. இந்த தீர்க்க சுவாச பிராணாயாமாவை பண்ணும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூளைக்கு அதிக அளவு ஆக்சிஜன் போகும். ஆனால் அதே சமயத்தில் இந்த முத்ராவால் இங்கே நம்ம ஒரு சின்ன ப்ரெஷர் கொடுக்குறோம் இல்லையா, இந்த ப்ரெஷர் நேராக மேலே போய் என்ன ஆகும்னா உங்களுடைய மூளையை அப்படியே ரிலாக்ஸ் பண்ணும். ரிலாக்ஸ் பண்ணும்போது மூளை என்ன பண்ணும், அதனுடைய நியூரான்ஸ் எல்லாத்தையும் ரிலாக்ஸ் பண்ணி அந்த ஆக்சிஜன் நிறைய அதுக்கு போகும். பிராணவாயு நிறைய போகும்போது மூளை ரிலாக்ஸ்ட் ஆகும். மூளை ரிலாக்ஸ் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக உடலில் இருக்கக்கூடிய இயக்கங்கள்லாம் தளர்வாக ஆரம்பித்து நம்ம உடம்பே நல்லா ரிலாக்ஸ்ட் ஆகிடும், நல்ல தூக்கம் வந்துடும். இந்த முதிரை செய்யும் பொழுது உங்களுடைய அறை பார்த்திங்கன்னா இருட்டாக இருக்கணும், வெளிச்சமாவோ இல்லை வந்து சப்தமாவோ இருக்கக்கூடாது. முதிரை செய்யும் பொழுது அறை வந்து நிசப்தமாக இருக்கணும், ஏசி போட்டிருக்கிறதா தான் மைல்டாக இருக்கணும், ரொம்ப குளிராக இருக்கக்கூடாது, ஃபேன் வந்து கம்மியாக வச்சுக்கோங்க, ரிலாக்ஸ்டாக இருங்க. மனசு நான் இப்போ தூங்க போகிறேன், இந்த முத்ரா பண்ணுறதுனால நான் தூங்க போகிறேன் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கோங்க. இந்த முதிரையை நீங்கள் பண்ணும்பொழுது உங்களுக்கு அதோடைய பயன், அதோடைய எஃபெக்ட் என்னன்னு நல்லா தெரியும். இன்னொன்று, ஒரே நாளில் அது வந்துடாது, அப்படியே பண்ண 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 அந்த இடத்துல ப்ரெஷர் ஏற்பட்டு என்ன ஆகணும். இதில் வந்து பண்ண உடனே தூக்கம் வருமா அப்படின்னா முதல்ல பண்ணும்போது கொஞ்சம் இடைவெளி எடுத்துக்கும் உடம்பு, அதுக்கு வந்து பழகிறதுக்கு. அப்புறம் நாளாக நாளாக அப்படி நீங்கள் அந்த முதிரையை அந்த கையில் வச்சு தீர்க்க சுவாச பிராணாயாமா பண்ண உடனே தூக்கம் வந்துடும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம மீண்டும் சந்திப்போம். வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஹெல்த் கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.